பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல்ல ஒளிபரப்பாகிற வாசகத்தின் வழியாக வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் ரொம்ப சந்தோஷமாவும் உற்சாகத்தோடும் வரவேற்கிறேன். ஆமா, உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஆழமான, அதே சமயம் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்பவே தேவையான ஒரு சிந்தனையை தான் பார்க்க போறோம். இன்று நாம் பார்க்க போகும் இந்த ஆழமான பார்வை உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வரும்னு நான் உறுதியா நம்புறேன். இது வெறும் வார்த்தைகளோட ஆய்வு மட்டும் கிடையாது, நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நடக்கும் நிஜங்களின் கண்ணாடி. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபத்தோட இந்த உரையாடலை தொடங்கலாம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆமென். எங்கள் அன்பு தந்தையே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்க மேல நீங்க காட்டுற எல்லையற்ற பொறுமைக்காகவும் உங்களுக்கு ஆழமான நன்றியை நாங்க சொல்றோம். குடும்பங்களில் ஏற்படும் பொறாமை, பிரிவினைகள் மற்றும் காயங்களுக்கு மத்தியில் உமது அன்பும் பராமரிப்பும் எங்களை எப்படி வழிநடத்துகிறது என்பதை இன்றைய வாசகம் எங்களுக்கு உணர்த்துகிறது. இந்த தவக்காலத்தின் ஆன்மீக சூழல்ல உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்க ஜெபிக்கிறோம். உங்களுடைய மன்னிப்பு, குணமளித்தல், இரக்கம் மற்றும் கிருபை அவங்க மேல நிறைவா பொழியப்படணும்னு உருக்கமா ஜெபிக்கிறோம். அவங்க சந்திக்கிற ஒவ்வொரு சவால்களையும் உங்க வெளிச்சம் அவங்கள வழிநடத்தட்டும். ஆமா, இந்த நாளின் வாசகத்தின் வழியாக வெளிச்சம் தேடி வந்திருக்கும் அனைவரின் உள்ளங்களையும் தொடுவீராக. இந்த காணொளியை முழுமையாக பார்த்து அதன்படி வாழும் கிருபையை அவர்களுக்கு தாரும். சிறப்பா இன்னைக்கு திருமதி ஸ்டெல்லாவோட உடல் நலனுக்காக நம்ம மன்றாடுவோம். கடவுளோட குணமாக்கும் கரம் அவங்கள தொடணும். அதே போல நம்ம தலைவர்கள், சமுதாயங்கள் எல்லாரும் கடவுளோட வார்த்தையை முழுமையா ஏத்துக்கிட்டு நற்கனிகளை தரணும் ஜெபிப்போம். துரோகத்தால் பாதிக்கப்பட்டவங்க, தங்களுக்கு ரொம்ப நெருங்கமானவங்களாலேயே புறக்கணிக்கப்பட்டவங்க, இன்னைக்கு ரொம்ப உடைந்த உள்ளத்தோட இருக்கலாம். அவங்க கடவுளோட அன்புல வலிமை பெறவும் முழுமையா குணமடையவும் நம்ம ஜெபிப்போம். நிச்சயமா கோராமை, அநீதியால அலைக்கழிக்கப்பட்டவங்க பாதுகாக்கப்படவும், அவங்க இழந்த நன்மைகள் எல்லாத்தையும் மீண்டும் பெற்று பழைய நிலைமைக்கு திரும்பவும் ஜெபிப்போம். குடும்பங்கள்ல இருக்கிற பிரிவினைகள், கசப்புணர்வுகள் எல்லாம் முற்றிலுமா மாறி அவங்க ஒப்புரவாகி அன்புல இணைந்து வாழ ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமென். ஆமென். உங்களது ஜெப தேவைகளை தெரிவிங்க, நாங்களும் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஆமா, இன்னைக்கு நாம 3 பழமையான வாசகங்களை ரொம்ப ஆழமா அலச போறோம். தவக்காலத்தின் 2ஆம் வார வெள்ளிக்கிழமைக்கான வாசகங்கள் இவை. தொடக்க நூல் 37ஆம் அதிகாரம், திருப்பாடல்கள் 105 மற்றும் மத்தேயு எழுதிய நற்செய்தி 21ஆம் அதிகாரம். இந்த 3லும் பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான இரண்ட உணர்வு இழையோடிட்டே இருக்கு. ஆமா, அதாவது நம்முடைய அதிகாரத்துக்கோ நம்முடைய இடத்துக்கோ யாராவது ஆபத்தாக வந்தா அவங்கள எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் அப்படின்னு நினைக்கிற மனித உளவியல். சரி, இத நாம இப்போ விரிவா பாப்போமா? கண்டிப்பா. இந்த வாசகங்களை நாம மேலோட்டமா பார்த்தா ஏதோ பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு போல தோணும். ஆனா இதனுடைய உளவியல் பின்னணியை நாம தோண்டி எடுத்தா இது அப்படியே இன்றைய நம்முடைய வீடுகளுக்கும் வேலை செய்யும் இடங்களுக்கும் பொருந்துறத நாம பார்க்க முடியும். 100க்கு 100 உண்மை. முதல்ல நாம தொடக்க நூல் 37ஆம் அதிகாரத்திற்கு செல்வோம். ஒரு அற்புதமான பகுதி இது. ஆமா, ஒரு குடும்பத்துல ஏற்படுற பொறாமை, புறக்கணிப்பு, அதனால ஏற்பட கொடூரமான விளைவுகள், இதற்கெல்லாம் மத்தியில கடவுளின் திட்டம் எப்படி அற்புதமாக செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்வதுதான் நம்முடைய இந்த ஆழமான பார்வையின் முக்கிய நோக்கம். சரி, இதை கொஞ்சம் விரிவா பார்ப்போம். கண்டிப்பா. இஸ்ரேல், அதாவது யாக்கோபு, தன் மகன் யோசேப்பு மேல வச்சிருந்த அதீத அன்புதான் இங்க பிரச்சனைக்கு ஆணிவேரா இருக்கு. முதிர்ந்து வயதுல பிறந்த மகன் அப்படிங்கிறதுக்காக மத்த எல்லா பிள்ளைங்களை விட யோசேப்பை அவர் அதிகமா நேசித்தாரு. அவனுக்கு மட்டும் அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு நீண்ட அங்கியையும் செஞ்சு கொடுத்தாரு. இங்க கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சொந்த இரத்த உறவியே பொறாமை எப்படி குருடாக்குது அப்படிங்கிறது தான். ஆமா, இத நாம எப்படி பாக்குறது? இது வெறும் ஒரு தந்தை தன் மகனுக்கு கொடுத்த ஒரு பரிசு மட்டும்தானா? இங்கதான் நாம கொஞ்சம் ஆழமா யோசிக்கணும். இது வெறும் ஒரு உடைய பத்தின விஷயம் இல்ல. இத நாம தலைமுறையாக தொடரும் ஒரு உளவியல் காயம் அப்படின்னு சொல்லலாம். உளவியல் காயமா? கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? யாக்கோபு தன் இளமை காலத்துல என்ன செஞ்சாரு? தன் சகோதரன் ஏசாவுக்கு செல்ல வேண்டிய ஆசிர்வாதத்தை தந்திரமா பறிச்சுக்கிட்டாரு. அவர் வளர்ந்த விதம் ஒருவிதமான பிரிவினையோட தான் இருந்துச்சு. ஓ, இப்போ அவரே தான் குடும்பத்துல அதே பிரிவினைய, அதே பாரபட்சத்தை உருவாக்குறாரு. சரியா புடிச்சிங்க.
இந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கி அப்படிங்கிறது பண்டைய மத்திய கிழக்கு கலாச்சாரத்துல ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தோட குறியீடு. கொஞ்சம் இருங்க, அப்போ அந்த அங்கி வெறும் அழகான துணியால் ஆனது மட்டும் இல்ல அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா, அந்த அங்கி கணுக்கால் வரை நீண்டிருக்கும், முழுக்கை கொண்ட ஒரு ராஜ உடன்படிக்கையின் ஆடை. அன்றைய காலத்துல சாதாரண விவசாயம் அல்லது மந்தை மேய்க்கும் வேலை செய்யறவங்க இப்படி ஒரு உடைய போட்டுக்கிட்டு வேலை செய்ய முடியாது. ஆமா, அவங்க முழங்கால் வரை இருக்கும் குட்டையான உடைகளைத்தானே அணிவாங்க. கண்டிப்பா. யாக்கோபு இந்த உடைய யோசேப்புக்கு கொடுத்ததன் வழியா மறைமுகமா தன் மற்ற மகன்களுக்கு ஒரு செய்தியை சொல்றாரு. அதாவது, நீங்கள் எல்லாரும் வெயில்ல கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டியவங்க, ஆனா இவன் வேலை செய்ய தேவையில்லை, இவன் உங்களை கண்காணிக்க போகும் ஒரு மேலாளர் அப்படின்னு சொல்றாரா? அதேதான். வயல்ல வெயில்ல கருகி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அண்ணங்களுக்கு முன்னாடி எந்த வேலையும் செய்யாம இப்படி ஒரு ராஜ உடைய போட்டுக்கிட்டே தம்பி வந்து நின்னா எப்படி இருக்கும்? அது வெறும் பொறாமைய மட்டும் தூண்டல, ஒரு மிகப்பெரிய வர்க்க பிரிவினையே அந்த வீட்டுக்குள்ள உருவாக்கியிருக்கு. அதனாலதான் அவங்களால யோசேப்போடு இயல்பாக பேசக்கூட முடியல அப்படின்னு வாசகம் சொல்லுதா? ஆமா, இது வெறும் குடும்ப சண்டை இல்ல, இது ஒரு சிஸ்டமேட்டிக்கான அதிகார போராட்டம். இதுக்கு நடுவுல யோசேப்பு காணும் கனவுகள் வந்து எரிகிற நெருப்புல எண்ணெய ஊத்துற மாதிரி இருக்கு. உங்கள் கதிர்கள் என் கதிரை வணங்கின, சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் என்னை வணங்கின அப்படின்னு அவன் சொன்னதும் அண்ணங்களோட பொறுமை மொத்தமா உடைஞ்சிடுது. அவங்க மனசுல இவன் இப்பவே வேலை செய்யாம நம்ம அடக்கி ஆளுகிறான், வருங்காலத்துல நம்ம அவனுக்கு அடிமைகளாக ஆக்கப் போகிறானா அப்படிங்கிற பயம் வந்துருது. அதனால்தான் வசனம் 4 மிக தெளிவாக சொல்கிறது, அவர்களால் அவரோடு பாசமுடன் பேச இயலவில்லை என்று. இதை ஒரு பெரிய பின்னணியில வச்சு பார்த்தோம்னா, குடும்பங்களிலோ அல்லது நம்ம வேலை பார்க்கிற இடங்களிலோ காட்டப்படும் ஒரு தலைப்பட்சமான அன்பு எப்படி ஆழமான கசப்பை உருவாக்குகிறது என்பதை நாம் பார்க்கணும். ஆமா, ஒரு தரைப்பட்சமான அன்பு ரொம்ப ஆபத்தானது. ஒருவருக்கு மட்டும் தொடர்ந்து சலுகைகள் கிடைக்கும்போது அங்கு இயல்பாகவே உரையாடல் தடைபடுகிறது, மனங்கள் பிரிகின்றன. அவர்கள் யோசேப்பை பார்த்து வெறுப்படையவில்லை, அந்த அங்கியை பார்த்து, அந்த அங்கி பிரதிநிதித்துவப்படுத்தும் அதிகாரத்தை பார்த்து வெறுப்படுகிறார்கள். மிக நுட்பமான பார்வை. உரையாடல் முடக்கம் என்பதுதான் எல்லா உறவு சிக்கல்களுக்கும் ஆரம்ப புள்ளி. அவர்கள் யோசேப்பிடம் சண்டையிடவில்லை, மாறாக பேசுவதையே நிறுத்திவிட்டார்கள். இந்த மௌனம் மிகவும் ஆபத்தானது. ரொம்பவும் கொடூரமான மௌனம் அது. ஆமா, ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாத மௌனம் உள்ளுக்குள் பெரிய வன்மமாக வளரத் தொடங்குகிறது. அது மட்டுமல்ல, இந்த ஒருதலைப்பட்சான அன்பின் விளைவாக இன்று நம் சமூகத்தில் நடக்கும் பல குடும்ப பிரிவினைகளையும் நாம் சிந்திக்க வேண்டும். பெற்றோர் தங்களுக்கு தெரியாமலேயே ஒரு பிள்ளை மீது காட்டும் அதீத சலுகை மற்ற பிள்ளைகளின் மனதில் ஈடு செய்ய முடியாத காயத்தை ஏற்படுத்துகிறது. உண்மைதான். அந்த கசப்பான மௌனம் ஒரு கட்டத்துல பெரிய கொலைச்சதியாக மாறுது. இங்கே எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், யாக்கோபுக்கு தன்னுடைய மற்ற மகன்கள் யோசேப்பு மீது கோபமாக இருக்கிறார்கள் என்று தெரிந்தும் ஏன் அவனை தனியாக அவ்வளவு தூரம் அனுப்பி வைத்தார்? அது ஒரு பெரிய கேள்விதான். செக்கேமிலிருந்து தோத்தானுக்கு செல்லும் அந்த பயணம் மிகவும் ஆபத்தானதல்லவா? அவங்க அப்பா மந்தைகளை மேய்க்க போன மத்த பசங்களை தேடி பார்த்துட்டு வர சொல்றாரு. யோசேப்பும் வழி தவறி ரொம்ப தூர பயணம் செஞ்சு அவர்களை தேடி கண்டுபிடிச்சு போறான். ஒருவேளை தன் மகன்களின் வன்மத்தின் ஆழத்தை அந்த தந்தை குறைத்து மதிப்பிட்டு விட்டாரா? நிச்சயமாக. யாக்கோபு தன் மகன்களின் பொறாமையை சாதாரணமாக நினைத்து விட்டார். ஆனால் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு புவியியல் உண்மை இருக்கிறது. என்ன அது? அவர்கள் இருந்த இடத்திலிருந்து தோத்தான் என்பது மிகவும் தொலைவான தனிமையான ஒரு பகுதி. தந்தையின் கண்களால் அவர்களை காண முடியாத ஒரு தூரம். நேர்களே, தோத்தான் என்பது ஒரு தனிமையான பகுதி. இந்த தனிமைதான் அவர்களின் வன்மத்தை ஒரு கொலைச்சதியாக மாற்ற தைரியத்தை கொடுத்தது. யாரும் பார்க்க மாட்டாங்கன்ற ஒரு தைரியம். ஆமா, நாம் கடவுளின் பார்வைக்கோ அல்லது நம்மை நேசிப்பவர்களின் பார்வைக்கோ அப்பாற்பட்ட ஒரு இருண்ட தனிமையில் இருக்கும்போதுதான் நமக்குள் இருக்கும் தீமையான எண்ணங்கள் முழு உருவம் பெறுகின்றன. அந்த தனிமையில தான் சகோதரர்கள் தூரத்திலேயே யோசேப்பை பார்க்கறாங்க. அவனை பார்த்து என்ன சொல்றாங்க தெரியுமா? இதோ வருகிறான் கனவு மன்னன் அப்படின்னு ரொம்ப கிண்டலா கேலியா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. இதோ வருகிறான், நம் தம்பி என்று சொல்லவில்லை. அந்த வார்த்தையில் உள்ள கிண்டலை கவனித்தீர்களா? கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த கனவு மன்னன் என்ற வார்த்தைக்கு பின்னால் ஒழிந்திருக்கும் வன்மத்தை நாம் கொஞ்சம் ஆழமாக பகுப்பாய்வு செய்ய வேண்டும். அவர்கள் அவனை தங்கள் சொந்த ரத்தமாக அண்ணன் தம்பியாக பார்க்கவில்லை, ஒரு எதிரியா பார்க்கறாங்க. ஆமா, தங்கள் எதிர்காலத்துக்கு வந்த ஒரு பெரிய அச்சுறுத்தலாக பார்க்கிறார்கள். ஒருவரின் வளர்ச்சியையோ அல்லது கடவுள் அவர்களுக்கு கொடுத்துள்ள சிறப்பான திறமைகளையோ தரிசனங்களையோ கண்டு மற்றவர்கள் எப்படி பயப்படுகிறார்கள் என்பதை இது காட்டுகிறது.
ஒரு மனிதனுக்கு கடவுள் கொடுக்கும் அழைப்பைக் கண்டு உலகம் எப்பொழுதும் அச்சுறுத்தலாகவே உணரும். ஆமா, அவர்கள் அடுத்து சொல்வதை கேட்டால் பகீரென்று இருக்கிறது. அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்று அவர்கள் கூறுவது ஏதோ யோசேப்பை எதிர்ப்பது போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் அது கடவுளின் திட்டத்தையே சவால் விடுவதற்கு சமமல்லவா? மிக சரியான கோணம். கடவுள் அவனுக்கு ஒரு கனவை கொடுத்திருக்கலாம். ஆனால் அந்த கனவை நாமே அழித்து விடுவோம் என்றொரு மமதை, ஒரு அகங்காரம் அந்த வார்த்தைகளில் இருக்கிறது. மனிதர்கள் எப்படி கடவுளின் திட்டத்தையே முறியடிக்க முடியும் என்று நினைக்கிறார்கள்? இது ஒரு மிகப்பெரிய பாடம் நமக்கு. இன்று நம் பணியிடங்களிலும் சரி, நம் உறவுகளிலும் சரி, நீங்கள் வேகமாக வளர்வதை பார்த்தோ அல்லது உங்களுக்கு இருக்கும் தனித்துவமான திறமைகளை பார்த்தோ யாராவது உங்களை முடக்க நினைத்தால் அவர்கள் உங்களுடன் போராடவில்லை, கடவுளோடு போராடுகிறார்கள். கண்டிப்பா உங்களுக்கு அந்த கனவை கொடுத்த கடவுளோடு போராடுகிறார்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். உங்கள் கனவுகளை பார்த்து பயப்படுபவர்கள் உங்களை ஒரு தடையாகவே பார்ப்பார்கள். இங்கேதான் நிலைமை இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமா, அதே சமயம் ரொம்ப சோகமா மாறுது. அந்த சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து அவனை சாகடிச்சலான்னு முடிவு பண்றாங்க. ஆனா மூத்தவனான ரூபன் மட்டும் கொஞ்சம் மனமிறங்கி யோசேப்பை காப்பாற்ற நினைத்து, இரத்தத்தை சிந்தாதீர்கள், அவனை அந்த பாலைவனத்தில் உள்ள குழியில் தள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். ரூபனுக்கு அவனை காப்பாத்தணும்னு ஒரு எண்ணம். ஆமா, அவங்க யோசேப்பு வந்த உடனே அவனுடைய அந்த அடையாளமான அங்கிய, அந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கிய உருவி தண்ணீர் இல்லாத ஒரு வறண்ட குழியில அவனை தள்ளிடுறாங்க. இங்கே குழி என்பது ஒரு ஆழமான இறையியல் குறியீடு என்று நான் நினைக்கிறேன். மிகச்சரி. திருவிவிலியத்தில் குழி என்பது வெறும் ஒரு பள்ளம் அல்ல, அது மரணத்தின், இருளின், முற்றிலுமான கையறு நிலையின் குறியீடு. அது தண்ணீர் இல்லாத குழி. யோசேப்புக்கு அங்கு மனித உதவி எதுவுமே கிடைக்கப் போவதில்லை. அவனோட அடையாளமே அழிஞ்சிடுச்சு. ஆமா, அவனுடைய தன்னிடை கொடுத்த அங்கி இப்போதும் அவனிடம் இல்லை. அவன் எதை வைத்து பெருமைப்பட்டானோ அந்த அடையாளம் அவனிடமிருந்து பறிக்கப்பட்டு விட்டது. சில நேரங்களில் நம் வாழ்வில் நாம் மிகவும் சார்ந்துள்ள, பெருமைப்படுகிற மனித அடையாளங்களை கடவுள் உரிந்து நம்மை ஒரு வெறுமையான குழியில் அனுமதிப்பதுண்டு. அது ஏன் அப்படி அனுமதிக்கிறார்? அப்போதுதான் நாம் உலகத்தின் மீதுள்ள நம்பிக்கையை விட்டுவிட்டு கடவுளை மட்டுமே முழுமையாக சார்ந்திருக்க கற்றுக்கொள்வோம். ஆனா மனித மனது எந்த அளவுக்கு கொடூரமாகும் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு பெரிய உதாரணம். ஒரு சின்ன பையன் அந்த இருட்டுக்குள்ள எப்படி பயந்து போயிருப்பான். அவன் அழுது கெஞ்சி கதறியிருப்பான். ஆனால் அவனுடைய சொந்த அண்ணன்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். வசனம் 25 சொல்கிறது, அவர்கள் உணவருந்த அமர்ந்தனர் என்று. இது நினைக்கும் போதே நெஞ்சமெல்லாம் பதறுகிறது. தன் சொந்த சகோதரன் ஒரு இருட்டு குழியில் வலியால் துடித்து கொண்டும் பசியால் அழுது கொண்டும் இருக்கிறான். இவர்களால் கொஞ்சமும் மனசாட்சியின்றி எப்படி சாப்பிட முடிந்தது? உடன் பிறந்தவனின் அழுகுரல் கேட்கும்போது எப்படி உணவு தொண்டைக்குள் இறங்கியது? இதுதான் பொறாமையின் உச்சக்கட்ட கொடூரம். பொறாமை ஒரு மனிதனின் அடிப்படை இரக்கத்தையே அழித்து விடுகிறது. அவனுடைய அழுகுரல் அவர்களுக்கு கேட்டிருக்க வேண்டும். ஆனாலும் அவர்கள் செவிடன் காதில் சங்கு ஊதியது போல மிகவும் சாதாரணமாக உணவருந்துகிறார்கள். இன்று தற்போதைய சமூகத்தில் நடக்கும் பல நிகழ்வுகளோடு இதை நாம் ஒப்பிடலாம் அல்லவா? நிச்சயமாக. இன்று கார்ப்பரேட் நிறுவனங்களில் வேலை பார்க்கும் இடங்களில் இதை போன்ற சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். ஒருவருடைய வேலையை பறித்துவிட்டு அல்லது அவர் மீது பொய் குற்றச்சாட்டு சுமத்தி அவரை வேலையிலிருந்து தூக்கிவிட்டு அதே அலுவலக கேன்டீனில் மிகவும் சாதாரணமாக உட்கார்ந்து காஃபி குடித்துக்கொண்டு சிரித்து பேசும் மனிதர்களை நாம் பார்க்கிறோமே, அதுவும் இதே மனநிலைதானே? 100% இதே மனநிலைதான். சொத்துக்காகவோ பதவிக்காகவோ சொந்த இரத்த உறவுகளையே நடுத்தருவில் நிறுத்திவிட்டு தங்களுக்கு எதுவும் தெரியாதது போல மிகவும் சாதாரணமாக வாழும் மனிதர்களை நாம் இன்றும் பார்க்கிறோம். மிக சரியான ஒப்பீடு. அவர்கள் உணவருந்திக் கொண்டிருக்கும் போதுதான் யூதாவுக்கு ஒரு வியாபார சிந்தனை வருகிறது. அவன் சொல்கிறான், நமது சகோதரனை கொல்வதால் என்ன பயன்? இஸ்மயேலரிடம் விற்றுவிடுவோம் என்று. 20 வெள்ளிக்காசுக்கு. ஆமா, யோசேப்பே வெறும் 20 வெள்ளிக்காசுக்கு மிதியான் நாட்டு வணிகர்களிடம் விற்றுவிடுகிறார்கள். 20 வெள்ளிக்காசு என்பது அந்த காலத்தில் ஒரு ஊனமுற்ற அடிமையின் விலை. தங்கள் சகோதரன் உயிரை அவர்கள் அவ்வளவு மலிவாக மதிப்பிட்டார்கள். பணத்துக்காக சொந்த தம்பியே விக்கிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? மனித உறவுகளை விட பணமும் சுயநலமும் எப்படி மனித மனசுல மேலோங்கி நிக்குதுன்னு பாருங்க. தற்கால பிரச்சனைகளான குடும்ப சொத்து தகராறுகள், உறவுகளில் நடக்கும் துரோகங்கள் எல்லாத்துக்கும் இந்த பணமும் சுயநலமும் தானே ஆணிவேரா இருக்கு. கண்டிப்பா பணம் மனுஷனை குருடாக்கிடுது. தங்கள் கைகளில் இரத்தக்கரை படியக்கூடாது என்று யூதா நினைக்கிறான். ஆனால் பணமும் வேண்டும் என்றும் ஆசைப்படுகிறான். இது எவ்வளவு பெரிய பாசாங்கத்தனம்!
நாமே கொல்ல வேண்டாம், ஆனால் அவனை விற்று காசாக்குவோம் என்ற இந்த சிந்தனை மனித வீழ்ச்சியின் இன்னொரு முகத்தை காட்டுகிறது. நேயர்களே, இதுதான் மனித உறவுகளின் இருண்ட பக்கம். இப்போது உங்களை நேரடியாக பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களே உங்களை ஏமாற்றினாலோ அல்லது உங்கள் நம்பிக்கையை உடைத்து உங்களை ஒரு இருண்ட குழியில் தள்ளினாலோ நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் மிகவும் நேசித்த நம்பிய மனிதர்களே உங்களை 20 வெள்ளிக்காசுக்காக அல்லது ஒரு சிறிய பதவிக்காக விற்றுவிட்டார்கள் என்ற வலி உங்களை வாட்டிக் கொண்டிருக்கலாம். நான் நம்பியவர்களே எனக்கு இப்படி செய்து விட்டார்களே என்ற ஏமாற்றம் உங்களை சூழ்ந்திருக்கலாம். ஆமாம் நேயர்களே, இப்போது யோசேப்பின் நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவன் எதை வைத்து பெருமைப்பட்டானோ அந்த அடையாளமான அங்கியை இழந்தான், மிகவும் பாதுகாப்பான தன் வீட்டை, தன்னை உயிராக நேசித்த தந்தையை இழந்தான், எல்லாவற்றிற்கும் மேலாக தன் சுதந்திரத்தை இழந்தான். முழுமையா உடைக்கப்பட்டுட்டான். ஆமா, ஒரு அடிமையாக மொழி தெரியாத ஊர் தெரியாத மனிதர்களிடம் விற்கப்பட்டான். அவனுடைய உலகம் சுக்குநூறாக உடைந்து விட்டது. ஆனால் இத்தனை இழப்புகளுக்கு மத்தியிலும் அவன் ஒருபோதும் கடவுளின் மீதான நம்பிக்கையை மட்டும் இழக்கவில்லை. அதுதான் யோசேப்போட மிகப்பெரிய பலம். இன்று பணியிடங்களில் நடக்கும் துரோகங்கள், குடும்ப சொத்து தகராறுகள், நம்பிய உறவுகளில் ஏற்படும் ஆழமான விரிசல்கள் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டுள்ள உங்களுக்கு இந்த வாசகம் தரும் மிகப்பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? மனிதர்கள் நமக்கு தீமை செய்ய நினைத்தாலும் ஆண்டவர் அந்த தீமையையே நன்மையாக மாற்றி நம்மை ஒரு பெரிய நோக்கத்திற்காக தயார்படுத்துகிறார் என்பதுதான். கண்டிப்பாக. கடவுளின் கரம் அந்த இருண்ட குழியிலும் அவனோடு இருந்தது. அவர் அவனை அங்கே கைவிடவில்லை. அவனுடைய அண்ணன்கள் அவனுடைய கனவை அழித்து விட்டதாக நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் செய்த அந்த துரோகம்தான் கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றும் கருவியாக மாறியது. இதுதான் கடவுளின் அற்புதமான பராமரிப்பு. மனிதர்கள் உருவாக்கும் குழிகளை கூட கடவுள் தன் அரியணைக்கான படிக்கட்டுகளாக மாற்றுவார். ஆஹா, என்ன அருமையான ஒரு வார்த்தை! மனிதர்கள் உருவாக்கும் குழிகளை கடவுள் படிக்கட்டுகளாக மாற்றுவார். நேயர்களே, யோசேப்பின் அந்த பயணம் வெறும் அடிமை பயணம் அல்ல, அது ஒரு மாபெரும் மீட்பின் பயணம். எகிப்துக்கு ஒரு அடிமையாகச் சென்ற அவன் பிற்காலத்தில் ஒரு ஆளுநராக எப்படி உயர்ந்தான் என்பது நமக்கு தெரியும். இதை நினைக்கும்போது கடவுளின் ஞானம் எவ்வளவு பெரியது என்று ஆச்சரியப்படாம இருக்க முடியவில்லை. நேயர்களே, இந்த நிகழ்வை வைத்து ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். யோசேப்பை குழியில் தள்ளி அடிமையாக விற்ற அவனது சகோதரர்கள் அவனது கனவை அழித்து விட்டதாகவே நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் விற்ற அதே பயணம்தான் பிற்காலத்தில் யோசேப்பை எகிப்தின் ஆளுநராக மாற்றி அதே சகோதரர்களை பஞ்சத்திலிருந்து காப்பாற்றப் போகிறது. இன்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு இருண்ட குழியில் இருப்பதாக உணரலாம். எல்லாராலும் கைவிடப்பட்டிருக்கலாம். ஆமா, துரோகம் செய்யப்பட்டு நிற்கலாம். ஆனால் உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியே உங்களை ஒரு மாபெரும் உயரத்திற்கு அழைத்துச் செல்லும் கடவுளின் பாதையாக இருந்தால் எப்படி இருக்கும்? உங்கள் வேதனைகளே மற்றவர்களுக்கு வாழ்வளிக்கும் ஒரு ஆசிர்வாதத்தின் தொடக்கமாக இருந்தால் எப்படி இருக்கும்? இதை உங்கள் தனிப்பட்ட தியானத்திற்காக விட்டுவிடுகிறோம். பொறாமையும் அதிகார ஆசையும் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு கீழே கொண்டு செல்லும் அப்படிங்கிறதுக்கு இதை விட சிறந்த வரலாற்று சான்று இருக்க முடியாது. உண்மைதான். ஆனா இப்ப எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. இது அப்படியே நாம திருப்பாடல்கள் 105ஓடு ஒப்பிட்டு பார்ப்போம். சொல்லுங்க, என்ன கேள்வி அது? கடவுள் யோசேப்பை நேசித்தாரு, அவனுக்காக ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருந்தாரு அப்படின்னு நாம சொல்றோம். ஆனா திருப்பாடல்கள் 105ல நாம என்ன வாசிக்கிறோம்? யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டான், அவனுடைய கால்களின் விலங்கிடப்பட்டது, கழுத்தில் இரும்பு பட்டை மாட்டப்பட்டது அப்படின்னு அந்த வாசகம் சொல்லுது. அன்பான ஒரு கடவுள் தான் நேசிக்கும் ஒரு பிள்ளைக்கு ஏன் இவ்ளோ பெரிய துன்பத்தை, சிறைவாசத்தை, இரும்பு விலங்குகள் அனுமதிக்கணும்? இது என்ன முரண்பாடு? இது ரொம்ப ஆழமான, அதே சமயம் நம்மளை சிந்திக்க வைக்கிற கேள்வி. பல நேரங்கள்ல நாமும் இதையேதான் கேட்கிறோம். கடவுள் என்னை நேசித்தால் ஏன் எனக்கு இவ்வளவு துன்பம் அப்படின்னு. ஆமா, எல்லோருக்கும் வர சந்தேகம் தானே அது. ஆனா திருப்பாடல்கள் 105ல ஒரு அற்புதமான வரி இருக்கு. ஆண்டவர் உரைத்த வார்த்தை அவனை உண்மையுள்ளவன் என மெய்ப்படுத்தும் வரை, அவன் சொன்னது நிறைவேறும் வரை அவன் சோதிக்கப்பட்டான். அதாவது கடவுள் அவனை அழிக்க அந்த துன்பங்களை அனுமதிக்கல, மாறாக அவனை தயார்படுத்த அனுமதிக்கிறாரு. சரியா சொன்னீங்க. யோசேப்பு ஒரு மாபெரும் தேசத்தை, அதாவது எகிப்தை ஆளப்போகும் ஒரு தலைவன், பஞ்ச காலத்துல பல லட்சக்கணக்கான மக்களை காப்பாற்றப் போகிறவன். அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பிற்கு செல்ல அவன் வெறும் ஒரு செல்லப்பிள்ளையா இருந்தா போதாது. சரி, உங்ககிட்ட ஒரு சின்ன ஸ்டோரி சொல்ல விரும்புறேன். சொல்லுங்க. ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில ரொம்ப உயரமா செழிப்பா வளர்ந்திருந்த ஒரு மூங்கில் மரம் இருந்துச்சு. ஒரு அழகான காலப்பொழுதில் தென்றல் வீசும்போது
தான் எப்போதுமே இப்படியே பசுமையா வானத்தை முட்டி கம்பீரமா நிக்கணும் அப்படின்னு அந்த மூங்கில ஆசைப்பட்டுச்சு. ஆனா ஒரு நாள் ஒரு மனிதர் கூர்மையான ஆயுதத்தோட அந்த மூங்கில அடியோட வெட்டி சாய்த்தார். ஐயோ! ஆமா, அந்த மூங்கிலுக்கு தாங்க முடியாத வலி. ஏன் எனக்கு இந்த நிலைமை, நான் எவ்வளவு அழகா இருந்தேன் அப்படின்னு அது கதறிச்சு. அந்த மூங்கிலோட வலி நமக்கும் புரியுது. திடீர்னு நம்ம வாழ்வோட அடித்தளம் ஆட்டம் காணும்போது நாமும் இப்படித்தான் துடிச்சு போறோம் இல்லையா? சரியா சொன்னீங்க. ஆனா அந்த மனிதர் அதோட நிக்கல. அந்த மூங்கிலோட கிளைகளை எல்லாம் வெட்டினாரு, அத கூர்மையான ஆயுதங்களால செதுக்கினாரு, அதோட உடம்புல சூடான கம்பியால பல துளைகளை போட்டாரு. கேட்கவே கஷ்டமா இருக்கு. ஆமா, ஒவ்வொரு துளையும் அந்த மூங்கிலுக்கு மரண வலிய கொடுத்துச்சு. தன்னை அந்த மனிதர் முழுமையா அழிச்சிட்டாருன்னு தான் அந்த மூங்கில் நினைச்சது. சரி, ஆனா அதோட முடிவு எப்படி இருந்துச்சு? அந்த வெட்டுக்காயங்கள், அந்த துளைகள் எல்லாம் முடிஞ்சு மூங்கில் முழுமையா காலியான பிறகு அந்த மனிதர் அந்த மூங்கில தன் உதடுகள்ல வச்சு மென்மையா ஊத ஆரம்பிச்சாரு. ஓ, ஒரு புல்லாங்குழலா? எக்ஸாக்ட்லி. அதுவரை வலியால துடிச்சிட்டு இருந்த அந்த மூங்கில் இப்போ ஒரு அற்புதமான புல்லாங்குழலா மாறி பலருடைய மனக்கவலைகளை மாத்துற அளவுக்கு ரொம்ப இனிமையான இசையத் தர ஆரம்பிச்சது. ஆரம்பத்துல அந்த வெட்டுக்காயங்கள் வலிய கொடுத்தாலும் அதோட முடிவு பலருக்கும் ஆறுதல் தரும் இசையா மாறுச்சு. ஆமா, இது மிக ஆழமான ஒரு ஸ்டோரி. தன்னை அழிச்சுக்கிறதா நினைச்ச மூங்கில் தன்னை ஒரு கருவியா மாத்திக்கிச்சு. இன்னைக்கு நாம தியானிக்க போற திருவிவிலிய பகுதிக்கும் இந்த ஸ்டோரிக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பேக்கு. கண்டிப்பா. இதோட பல்லவி ரொம்ப அற்புதமானது. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள் அப்படிங்கிறது தான். இந்த திருப்பாடல் முழுவதுமே இஸ்ரேல் மக்களோட வரலாற்றுல கடவுள் எப்படி தன்னோட வியத்தக செயல்களை செய்தாரு அப்படிங்கறத நினைவூட்டுது. குறிப்பா யோசேப்போட வாழ்க்கைய இது ரொம்ப அழகா படம் பிடிச்சு காட்டுது. அந்த மூங்கில் எப்படி வெட்டப்பட்டு தொலைக்கப்பட்டு ஒரு புல்லாங்குழலா மாறுச்சோ அதே போலத்தான் யோசேப்போட வாழ்வும் வலிகளால செதுக்கப்பட்டுச்சு. இந்த வசனங்களை நாம கொஞ்சம் ஆழமா அலசுவோம். திருப்பாடல்கள் 105 வசனங்கள் 16 மற்றும் 17 இப்படி சொல்லுது: நாட்டில் அவர் பஞ்சம் வர பண்ணச் செய்தார், உழவெனும் ஊன்றுகோலை முறித்து விட்டார். அவர்களுக்கு முன் ஒருவரை அனுப்பி வைத்தார், யோசேப்பு என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார். இதுல உணவெனும் ஊன்றுகோலை முறித்து விட்டார் அப்படிங்கிற வார்த்தைகள் ரொம்ப ஆழமானவை இல்லையா? கட்டாயமா. மனித வாழ்வோட மிக அடிப்படையான தேவைய ஒரு ஊன்றுகோல்னு திருப்பாடல் ஆசிரியர் இங்க குறிப்பிடுறாரு. ஊன்றுகோல்னு என்ன? அதாவது ஒரு மனிதன் சாஞ்சு நிக்க தன் உடல் எடைய தாங்க எதை நம்பி இருக்கானோ அதுதான் ஊன்றுகோல். கரெக்ட். பழங்காலத்துல குறிப்பா இஸ்ரேல் மக்கள் நடுவுல ஒரு மேப்பனுக்கு அவனோட கையில இருக்கிற கோல் எவ்வளவு முக்கியமோ, அவனோட பாதுகாப்புக்கு அது எப்படி ஆதாரமோ, அதே போல மனித வாழ்வோட இருப்புக்கு உழவுங்கிறது ஒரு ஊன்றுகோல். உண்மைதான். கடவுள் பஞ்சத்தை வரவழைச்சு அந்த ஊன்றுகோலை முறிக்கிறாரு. அதாவது மனிதர்கள் தங்களோட சொந்த பலத்தையோ செல்வத்தையோ நம்பி வாழும்போது அந்த பிடிப்ப கடவுள் சில நேரங்கள்ல தளர்த்துறாரு. இது அப்படியே உங்களோட வாழ்க்கையோட பொருத்தி பாருங்க. உங்களோட வாழ்வுலயும் நீங்க சில விஷயங்களை ரொம்ப நம்பி இருக்கலாம். அது உங்களோட பேங்க் பேலன்ஸா இருக்கலாம், நீங்க பாக்குற வேலையா இருக்கலாம், உங்களோட திறமையா இருக்கலாம், அல்லது உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான மனிதர்களா இருக்கலாம். ஆமா, இவையெல்லாம் தான் உங்களோட ஊன்றுகோல்கள். ஆனா எதிர்பாராத விதமா அந்த வேலை போகும்போதோ, அந்த மனிதர்கள் உங்களை விட்டு விலகும்போதோ, நீங்க ரொம்ப நம்பி இருந்த அந்த ஊன்றுகோல் முறிக்கப்படும் போது நீங்க அப்படியே நிலை குலைந்து போறீங்க. ஆனா அந்த நிலை குலைவு ஒரு முடிவில்ல, அது ஒரு மாபெரும் தொடக்கம் அப்படிங்கறத அடுத்த வசனம் நமக்கு உணர்த்துது. வசனம் 17 சொல்லுது, அவர்களுக்கு முன் ஒருவரை அனுப்பி வைத்தார். இந்த இடத்துல எபிரேய மொழியில பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தையை நாம கவனிக்கணும். ஷாலாக் அப்படிங்கிற ஒரு அற்புதமான வார்த்தை இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஷாலாக். ஆமா, இதுக்கு சாதாரணமான அனுப்புதல்னு அர்த்தம் இல்ல. ஒரு மாபெரும் நோக்கத்துக்காக ஒருவரை முன்னேற்பாடாக அனுப்புவது அப்படிங்கிறது தான் இதோட ஆழமான பொருள். ஓ, பஞ்சம் வர்றதுக்கு முன்பே மக்களை காப்பாற்ற கடவுள் தன்னோட பரிபூர்ணமான திட்டத்தின்படி யோசேப்ப முன்கூட்டியே எகிப்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. இது உண்மையிலே வியக்க வைக்கிற ஒரு பார்வை. ஆனா யோசேப்பு முன்கூட்டியே அனுப்பப்பட்ட விதம் எந்த மனிதரும் விரும்பாத ஒண்ணு. அவரு சந்தோஷமா பயணம் செய்து எகிப்துக்கு போகல. கண்டிப்பா இல்ல.
தன்னோட சொந்த அண்ணங்களாலேயே ஒரு குழியில தள்ளப்பட்டு இரக்கமே இல்லாம துரோகம் செய்யப்பட்டு ஒரு அடிமையா விற்கப்பட்டாரு. அது மனிதர்களோட பார்வையில ஒரு மாபெரும் அநீதி, ஒரு அப்பாவி இளைஞனுக்கு நடந்த கொடூரம். அதுதான் கடவுளோட வழிகளுக்கும் மனிதனோட வழிகளுக்கும் உள்ள வித்தியாசம். அண்ணங்களோட பொறாமையும் அவங்க செஞ்ச துரோகமும் மனித பார்வையில அநீதி தான். ஆனா கடவுள் அந்த அநீதிய ஒரு மாபெரும் மீட்புக்கான முன்னேற்பாடா மாத்தினாரு. யோசேப்பு அங்கே அடிமையா போகலேனா பஞ்சம் வரும்போது அவரோட முழு குடும்பமும் ஏன் அந்த தேசமே அழிஞ்சிருக்கும். நிச்சயமா இதோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கறத நாம சிந்திக்கணும். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்களை பார்த்து நான் நேரடியாகவே கேட்கிறேன், உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களே உங்களுக்கு துரோகம் செஞ்சிருக்கலாம். உங்களை யாருமே புரிஞ்சிக்காம ஒதுக்கி வச்சிருக்கலாம். ஏன் கடவுள் இதை அனுமதிக்கிறாருன்னு நீங்க கண்ணீர் விட்டு கதறி இருக்கலாம். ஆனா நீங்க சந்திக்கிற அந்த துரோகம், நீங்க கடந்து செல்ற அந்த வலி நாளைக்கு உங்க குடும்பத்தையோ அல்லது பலரையோ காப்பாத்துறதுக்கான ஒரு முன்னேற்பாடா இருக்கலாம் அப்படிங்கறது இந்த வாசகம் உங்களுக்கு ஆழமா உணர்த்துது. மிக சரியான வார்த்தைகள். துரோகங்கள் நம்ம அழிக்கிறதுக்காக இல்ல, கடவுளோட திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கான பாதைகள் அப்படிங்கறத யோசேப்போட வாழ்க்கை நமக்கு தெளிவாய் காட்டுது. அந்த முறிக்கப்பட்ட ஊன்றுகோலோட வலி வெறும் பசியோட நிக்கல. திருப்பாடல் ஆசிரியர் எப்படி விவரிக்கிறார்னு பாருங்க. ஆமா, வசனங்கள் 18 மற்றும் 19 சொல்லுது, அவர் தம் கால்களை விலங்கிட்டு துன்புறுத்தினர், அவர் தம் கழுத்தில் இரும்பு பட்டையை மாட்டினர். காலம் வந்தது, அவர் உரைத்தது நிறைவேறிற்று, ஆண்டவரின் வார்த்தை அவரை உண்மையுள்ளவர் என மெய்ப்படுத்திற்று. இத வாசிக்கும் போதே மனசுக்கு ரொம்ப பாரமா இருக்கு. யோசேப்போட கால்கள்ல விலங்கு, கழுத்துல இரும்பு பட்டை. எகிப்திய சிறைச்சாலைகள் எவ்வளவு கொடூரமானவைன்னு நம்ம வரலாற்றின் வழியா அறிஞ்சிருக்கோம். வெளிச்சமே இல்லாத ஈரம் கசிஞ்ச அந்த பாதாள சிறைகள்ல அவர் அடைக்கப்பட்டிருக்கலாம். கைகள்லையும் கால்கள்லையும் கனமான இரும்பு விலங்குகள். அந்த இரும்பு அவரோட சதைய அறுத்து ரத்தம் கசிஞ்சிருக்கலாம். இது வெறும் உடல் வலி மட்டும் கிடையாது. தான் செய்யாத ஒரு குற்றத்துக்காக போத்திபார் மனைவியோட பொய் குற்றச்சாட்டால சிறையில தள்ளப்பட்டார் யோசேப்பு. அந்த மனவலி இருக்கே, அது இரும்பு விலங்க விட ரொம்ப கொடியது. ஆமா, தனிமை மனிதனை பைத்தியமாக்க கூடியது. நான் எந்த தவறுமே செய்யலையே, கடவுளுக்கு பயந்துதானே நடந்தேன், எனக்கு ஏன் இந்த தண்டனைன்னு அவரு சிறைக்குள்ள எத்தனையோ இரவுகள் அழுதிருப்பார். கரெக்ட். அந்த இடத்துலதான் வசனம் 19 ஒரு அருமையான விளக்கத்தை கொடுக்குது. ஆண்டவரின் வார்த்தை அவரை உண்மை உள்ளவர் என மெய்ப்படுத்திற்று. இங்குதான் நம்ம ரொம்ப ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு எபிரேய வார்த்தை வருது. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. மெய்ப்படுத்தும் அல்லது சோதிக்கும் அப்படிங்கிறதுக்கு எபிரேய மொழியில சாராஃப் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க இல்லையா? இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வார்த்தை. சரியா சொன்னீங்க. இந்த சாராஃப் அப்படிங்கிற வார்த்தைக்கு சாதாரணமா ஒருத்தரை பரிசோதிக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. இது ஒரு பொற்கொள்ளர் செய்யும் செயலை குறிக்கிற வார்த்தை. ஓ, பொற்கொள்ளர்கள் நெருப்புல வெள்ளியையோ தங்கத்தையோ உருக்கி அதுல உள்ள அழுக்குகளை நீக்கி தூய்மையாக்குவாங்களே, அந்த செயல்முறைக்கு தான் சாராஃப்னு பேரு. அந்த நெருப்பு உலைக்களம் எப்படி வெளியில் இருக்கிற களிம்ப நீக்குதோ அதே போல சிறைச்சாலையோட தனிமை யோசேப்போட கோவத்தையும் கசப்பையும் நீக்கி இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? நிச்சயமா. இதை நாம இன்னும் கொஞ்சம் கற்பனை செய்து பார்க்கலாம். ஒரு பொற்கொள்ளர் வெள்ளிய உலைக்களத்துல வச்சு உருக்கும்போது அதோட அருகில் அமர்ந்து கவனமா பார்த்துட்டு இருப்பாரு. நெருப்பு கொஞ்சம் அதிகமானாலும் வெள்ளி கரியிடும், நெருப்பு குறைஞ்சாலும் அழுக்கு நீங்காது. மிக அருமையான கற்பனை. அந்த பொற்கொள்ளருக்கு எப்படி தெரியும் அந்த வெள்ளி முழுமையா தூய்மையாகிடுச்சுன்னு? எப்படி? உருகிய அந்த வெள்ளியில தன்னோட முகம் தெளிவாய் தெரியும் போதுதான் அது தூய்மையாகிடுச்சு அப்படிங்கறத அவர் அறிவாரு. வாவ்! அதே போலதான் கடவுள் யோசேப்பை அந்த சிறைச்சாலைங்கிற உலைக்களத்துல வச்சாரு. யோசேப்போட குணத்துல தன்னோட சாயல் முழுமையா பிரதிபலிக்கும் வரை கடவுளோட வார்த்தை அவரை சுத்திகரிச்சுச்சு. இதுல எவ்வளவு ஆழமான சத்தியம்! யோசேப்புக்கு சிறு வயசுலே கடவுள் சில கனவுகளை கொடுத்திருந்தாரு. தான் ஒரு பெரிய அதிகாரத்துக்கு வருவோன்னு அவருக்கு தெரியும். ஆனா அந்த அதிகாரத்தை கையாள்ற பக்குவம், தாழ்ச்சி, பொறுமை இதெல்லாம் அந்த சிறைச்சாலையில தான் அவருக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு. கடவுளோட வார்த்தை அவரை செதுக்கிச்சு. எனவே சிறைச்சாலை அப்படிங்கிறது ஒரு தண்டனை களம் கிடையாது, அது ஒரு சுத்திகரிக்கும் உலைக்களம். இது இப்போ கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒருவேளை தற்போது ஒரு காத்திருப்பு படலத்துல இருக்கீங்களா? வெயிட்டிங் பீரியட்னு சொல்லுவாங்களே, அது போல. ஆமா, உங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கலாம். ஆனா அதை பயன்படுத்த முடியாம ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை முடக்கி போட்டிருக்கலாம். நீங்க ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சிறைப்பட்டிருக்கிறதா நீங்க உணரலாம். இது உங்களை அழிப்பதற்கான நேரம் இல்ல, ஆண்டவரோட வார்த்தை உங்களை உருவாக்குவதற்கான நேரம், உங்களை சுத்திகரித்து அடுத்த கட்ட பொறுப்புக்காக தயார் செய்யும் நேரம் அப்படிங்கறத உங்களோட மனசுல ஆழமா பதிய வைங்க. அதனாலதான் இருள்ல இருக்கும்போது நம்ம வெளிச்சத்துக்காக அவசரப்படக்கூடாது.
கடவுளோட அந்த சுத்திகரிப்பு முழுமையடையும் வரை பொறுமையோடு காத்திருக்கணும். அந்த பொறுமைக்கு கிடைச்ச மாபெரும் பலனைத்தான் நம்ம அடுத்த பகுதியில பார்க்கிறோம். வசனங்கள் 20 மற்றும் 21 இப்படி முடியுது. மன்னர் ஆள் அனுப்பி அவரை விடுதலை செய்தார். மக்களினங்களின் தலைவர் அவர் விலங்குகளை தகர்த்தெறிந்தார். அவர் அவரை தம் அரண்மனை தலைவராக்கினார், தம் உடைமைகளுக்கெல்லாம் பொறுப்பாளராக ஏற்படுத்தினார். பாருங்க, கடவுள் குறித்த காலம் வந்ததும் மன்னன் யோசேப்பை விடுதலை செய்றான். யார் அவரை சிறையில தள்ளினாங்களோ அதே எகிப்து தேசத்தோட மன்னன் பார்வோன் அவரை விடுதலை செய்றான். அது சாதாரண விடுதலை இல்ல. அவர் பல வருடங்கள் அந்த சிறையில இருந்தாரு. ஆனா விடுதலையோட நேரம் வந்தப்போ எல்லாம் ஒரே நாள்ல ஒரே நொடியில மாறி போச்சு. காலையில ஒரு சாதாரண கைதியா விழித்தெழுந்த யோசேப்பு சூரியன் மறைவதற்குள் ஒட்டுமொத்த எகிப்து தேசத்துக்கும் பிரதமராக பதவியேற்கிறாரு. இதைவிட ஒரு பெரிய பதவி உயர்வு இருக்கவே முடியாது. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, மனிதர்கள் உங்களை சிறையில தள்ளலாம், உங்க பேரை முழுமையா நாசமாக்கலாம், உங்களை ஒண்ணுமே இல்லாம செஞ்சிடலான்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை அரியணையில ஏத்த நினைச்சா அதை எந்த மனிதனாலும் எந்த சதியாலும் தடுக்க முடியாது. இது முற்றிலும் உண்மை. மனிதர்களோட அதிகாரம் அப்படிங்கிறது மிக குறுகிய காலத்துக்குரியது. அது தற்காலிகமானது. ஆனா கடவுளோட பராமரிப்பு நிரந்தரமானது. உங்களோட வாழ்வுல உள்ள சிறைச்சாலைகள், உங்களுக்கு முன் வைக்கப்பட்டுள்ள தடைகள் எல்லாமே தற்காலிகமானதுதான். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். பொறுமையோட கடவுளோட பராமரிப்புல முழுமையான நம்பிக்கை வைங்க. யோசேப்பை போல தூய்மையா கடவுளுக்கு பயந்து வாழுங்க. ஒரு நாள் உங்களை விடுவிக்கும் அந்த அதிகாரம் நேரடியாக கடவுள்கிட்ட இருந்து வரும். மிக அருமையான விளக்கம். மனிதர்கள் மூடிய கதவுகளை திறக்க கடவுள் ஒருபோதும் தயங்குறதில்ல. அவர் திறந்தா அதை யாராலும் மூட முடியாது. யோசேப்போட வாழ்க்கையை நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய நம்பிக்கை இதுதான். நாம இதுவரை பேசுகினதுல இருந்து உங்களுக்கு ஒரு புதிய ஆழமான சிந்தனையை கொடுக்க விரும்புறேன். நாம இவ்வளோ நேரம் அந்த பயிற்சி களம் பற்றியும் உழைக்களம் பற்றியும் பேசணும். சொல்லுங்க, அது என்ன புதிய சிந்தனை? யோசேப்பு சிறையிலிருந்து விடுதலையாகி அதிகாரத்துக்கு வந்த பிறகு தன்னை குழியில தள்ளி விற்ற சொந்த சகோதரர்களை தண்டிக்கிற முழு அதிகாரமும் அவர் கையில இருந்துச்சு. ஆனா அவர் என்ன செஞ்சாரு? பழி வாங்கல. ஆமா, பழி வாங்கல. மாறாக அவங்கள முழுமையா மன்னிச்சாரு. உங்களுக்கு எதிராக நடக்கும் சூழ்ச்சிகளை, வழிகளை ஒருவேளை நீங்க கடந்து வந்துடலாம். ஆனா நீங்க எதிர்பார்த்த அந்த அதிகாரம் உங்க கையில கிடைக்கும்போது உங்களை காயப்படுத்தி உங்களை மன்னிக்கிற பக்குவம் அந்த உழைக்களத்துல உங்களுக்கு கிடைச்சிருக்கா? அதிகாரம் பழி வாங்குறதுக்கானதா அல்லது தப்பு விப்பதற்கானதா? இது சிந்திச்சு பாருங்க. இது உண்மையிலே மிக ஆழமான, நம்மை நாமே சுய பரிசோதனை செஞ்சுக்க வைக்கிற ஒரு கேள்வி. அந்த மூங்கில் புல்லாங்குள்ள மாறுறதுக்கு தாங்கின வலிகளை போல நாமும் சில வலிகளை தாங்கினா நாமும் பலருக்கு ஆசீர்வாதமா மாற முடியும். அதோட மத்தவங்களை மன்னிக்கவும் பழகணும். அப்படியே நாம இன்றைய நற்செய்தி வாசகத்தோட, அதாவது மத்தேயு 21ஆம் அதிகாரத்தோட இணைத்து பார்க்கலாமா? கண்டிப்பா. யோவான் நற்செய்தி அதிகாரம் 3 வசனம் 16ல சொல்லப்பட்டிருக்கிற கடவுளோட அளவற்ற அன்பை பத்தி பாப்போம். தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தாருன்னு அந்த வாசகம் சொல்லுது. தன் சொந்த மகனையே நமக்காக கொடுக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அன்பை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ஒட்டுமொத்த திருவிவிலியத்தோட இதயம்னே சொல்லலாம். கடவுளோட அன்பின் உச்சக்கட்டம் இதுதான். இது அப்படியே மத்தேயு நற்செய்தியில வர்ற அந்த நிலக்கிழார் ஓமையோட இணைச்சு பாருங்களேன். நாம பேச போற விஷயங்கள் இன்னும் தெளிவா புரியும். சொல்லுங்க. இப்ப அந்த நிலத்தேரார், அதாவது கடவுள், ஒரு திராட்சை தோட்டம் போடுறாரு. அதை சுற்றி வேலி அடைக்கிறாரு, உள்ளே பிழிவாய் வெட்டுறாரு, ஒரு காவல் மாடம் கட்டுறாரு. இந்த ஓமைய நாம யோவான் 3:16ஓட பின்னாணியில வச்சு பார்க்கணும். நிலக்கிழார் வெறுமனே ஒரு கண்டிப்பான எஜமான் கிடையாது. அவர் ஒரு அன்பான தந்தை. அவர் தேவையான எல்லாத்தையும் முழுமையா கொடுத்துட்டு தான் அது தோட்ட தொழிலாளர்களிடம், அதாவது நம்ம கிட்ட ஒப்படைக்கிறாரு. அவர் அறக்குறையா எதையும் செய்யல. இப்ப அந்த வேலி, பிழிவாய், காவல் மாடம் இதெல்லாம் சும்மா ஒரு விவசாயத்துக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகளா, இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது ஆழமான ஆன்மீக அர்த்தம் இருக்கா? ஏன்னா உவமைகள்ல வர்ற சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய உண்மைகளை ஒழிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? கண்டிப்பா இருக்கு. ரொம்ப நுட்பமான கேள்வி இது. திருவிவிலியத்துல எந்த ஒரு வார்த்தையும் காரணம் இல்லாம பதிவு செய்யப்படுறதில்ல. வேலி அப்படிங்கிறது கடவுளோட பாதுகாப்பை குறிக்குது. அதாவது அவரோட கட்டளைகள்ங்கிறது நம்மளை சிறைப்படுத்துற சுவர்கள் கிடையாது. அவை தீமையிலிருந்து நம்மளை காக்கிற அரண்கள். ஓ, ரொம்ப அழகா சொன்னீங்க. அப்போ பிழிவாய் அப்படிங்கிறது திராட்சை பழங்களை நசுக்கி சாரெடுக்கிற இடம்.
இது நம்ம வாழ்வுல நம்ம சந்திக்கிற சவால்களையும் பாடுகளையும் குறிக்குது. அந்த சவால்கள் வழியாதான் நம்மளோட குணாதிசயம் பண்படுத்தப்பட்டு நற்பண்புகள்ங்கிற இனிமையான பலன் வெளிவருது. சூப்பர். அப்போ காவல் மாடம் விழிப்புணர்வை குறிக்குதா? எக்ஸாக்ட்லி. காவல் மாடங்கிறது தொலைநோக்கு பார்வை, தூரத்துல வர்ற ஆபத்தை முன்கூட்டி அறியற இடம். இது நம்மளோட ஜெப வாழ்க்கையும் விழிப்புணர்வையும் நம்ம மனசாட்சியின் குரலையும் குறிக்குது. இது கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் எல்லாத்தையும் சரியா செஞ்சுட்டு பொறுப்பை மட்டும்தான் மனிதர்கள் கிட்ட கொடுக்கறாரு. இத நம்மளோட நவீன வாழ்வோட நாம தொடர்பு படுத்தி பார்த்தா, இன்னைக்கு கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த திராட்சை தோட்டம் எதுன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆமா, நீங்க சிந்திச்சு பார்க்கணும். உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வேலை, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திறமைகள், சமுதாய பொறுப்புகள், இதெல்லாமே கடவுள் உங்களுக்கு கொடுத்த திராட்சை தோட்டம் தான். ஒரு வேலையை செய்ய தேவையான அறிவையும் உங்களை சுற்றி பாதுகாப்பான உறவுகளையும் அவர் கொடுத்திருக்கிறாரு. அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு நாம அதை எப்படி நிர்வகிக்கிறோம் அப்படிங்கறதா இங்க எழுப்பப்படுற முதன்மையான கேள்வி. ஆனா மனிதர்கள் ஏன் தங்களுக்கு கொடுக்கப்பட்டதை மனநிறைவோட ஏத்துக்கிட்டு அதோட உரிமையாளருக்கு உண்மையா இருக்கிறதில்ல? அதுக்கு காரணம் மனிதனுக்குள்ள இருக்கிற அகந்தை, அப்புறம் மறதி. பல நேரங்கள்ல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வசதிகளையும் திறமைகளையும் நாமே சொந்தமா சம்பாரிச்சது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆமா, கரெக்ட். இது என்னோட அறிவாற்றல், இது என்னோட உழைப்பு அப்படின்னு தம்பட்டம் அடிக்கிறோம். உண்மையான உரிமையாளர் அவர் அப்படிங்கறத நாம ரொம்ப வசதியா மறந்துடுறோம். இந்த மறதி தான் உவமையோட அடுத்த கட்டத்துக்கு நம்மள கொண்டு போகுது. பழம் பறிக்கிற காலம் வந்ததும் நிலக்கிழார் தன் பணியாளர்களை அனுப்புறாரு. அந்த பணியாளர்கள் யாருன்னா, கடவுளால் இஸ்ரேல் மக்களுக்கும் தொடர்ந்து அனுப்பப்பட்ட இறைவாக்கினர்கள். அந்த இடத்துல நடக்கிற சம்பவத்தை வாசிக்கும் போதே உண்மையாவே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அந்த தொழிலாளர்கள் வந்த பணியாளர்களை அடிச்சு கொன்னு கல்லால் எழிறாங்கன்னு வாசகம் சொல்லுது. இஸ்ரேல் வரலாற்றுல இந்த இறைவாக்கினர்களோட பங்கு என்ன? அவங்க ஏன் அவ்வளோ கொடூரமா கொல்லப்பட்டாங்க? அவங்க செஞ்ச தப்பு தான் என்ன? இறைவாக்கினர்கள் எந்த தப்பும் செய்யல. அவங்க உண்மையா பேசினாங்க. அது ஒண்ணுதான் அவங்க செஞ்ச ஒரே குற்றம். இஸ்ரேல் அரசர்களும் மக்களும் கடவுளோட வழியொலிட்டு விலகி அநீதியிலும் சிலை வழிபாட்டிலும் ஈடுபட்டப்போ கடவுள் அவங்களை எச்சரிக்க ஏசாயா, எரேமியா போன்ற இறைவாக்கினர்களை அனுப்புனாரு. நீங்க பலன் தர வேண்டியவங்க, ஆனா முட்புதர்களை போல மாறிட்டீங்களே அப்படின்னு அவங்க கடவுளோட சார்பாக கேள்வி எழுப்புனாங்க. பொதுவாவே மனிதர்களுக்கு எப்பவுமே தங்கள் தவறுகளை சுட்டி காட்டுறவங்கள பிடிக்காது இல்லையா? உண்மை எப்பவுமே கசக்கும். அதனால அவங்க இறைவாக்கினர்களை சித்திரவதை செஞ்சு கொன்னாங்க. எரேமியா இறைவாக்கினர் சகதியில தள்ளப்பட்டாரு. வேறு சிலர் கல்லால் எறிந்து கொல்லப்பட்டாங்க. இதுதான் அந்த ஓமையோட வரலாற்று பின்னணி. ஆனா இங்கதான் நம்ம ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு திருப்பம் வருது. அந்த நிலக்கிழார், அதாவது கடவுள் தன்னுடைய பணியாளர்கள் கொல்லப்பட்டதை கேள்விப்பட்டதும் கோபப்பட்டு உடனே அந்த தோட்டத்தை அழிக்கல. மாறாக முந்தையதை விட அதிகமான பணியாளர்களை அவர் மறுபடியும் அனுப்புறாரு. இது உண்மையிலேயே என்ன ரொம்ப சிந்திக்க வைக்குது. ஆமா, சாதாரணமா மனுஷங்க நாம இருந்தா அப்படி செய்வோமா? கண்டிப்பா மாட்டோம். மனிதர்களாகிய நாம ஒரு சின்ன அவமதிப்பை கூட தாங்கிக்க மாட்டோம். ஆனா கடவுள் ஏன் இவ்ளோ பொறுமை காட்டணும்? இந்த இடத்துல நாம வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய மிக முக்கியமான பண்பு என்னன்னா, கடவுளோட எல்லையற்ற பொறுமை. தொழிலாளர்களோட அந்த பயங்கரமான வன்முறைக்கு பிறகும் அவர் மீண்டும் மீண்டும் வாய்ப்பளிக்கிறாரு. அவர் தண்டிப்பதை விட மனிதர்கள் திருந்தி வாழ்றதே அதிகம் விரும்புறாரு. இதுதான் யோவான் 3:16 சொல்ற அந்த ஆழமான அன்பு. தன் மக்களுக்காக ஏங்குற ஒரு தந்தையோட இதயம் அது. இதை நம்மளோட நவீன வாழ்வோட இணைச்சு பார்க்கறது ரொம்ப அவசியம்னு நான் கருதுறேன். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யற தவறுகளை திருத்திக் கொள்ள கடவுள் பல எச்சரிக்கைகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அது ஒரு நல்ல நண்பரோட அறிவுரையா இருக்கலாம், ஒரு திருவிவிலிய வாசகமா இருக்கலாம், அல்லது உங்க வாழ்வுல நடக்கிற சில எதிர்பாராத நிகழ்வுகள் வழியா கிடைக்கிற பாடமா கூட இருக்கலாம். உண்மைதான், பல வழிகள்ல அவர் பேசுவாரு. ஆமா, கடவுள் தொடர்ந்து தன்னுடைய பணியாளர்களை உங்ககிட்ட அனுப்பி உங்களை நல்வழிப்படுத்த முயற்சி செய்றாரு. நாமும் அந்த தோட்ட தொழிலாளர்களை போல கடவுளோட குரலை அலட்சியப்படுத்துறோமா? அலட்சியப்படுத்துறது மட்டும் இல்லாம அந்த நல்ல எண்ணங்களை நம்ம மனசுக்குள்ளேயே அடிச்சு கொன்னுடுறோமா? உங்க மனசாட்சி கிட்ட இந்த கேள்வியை கேட்டு பாருங்க. ரொம்ப ஆழமான ஒரு சுய பரிசோதனை இது. நாம அடிக்கடி கடவுளோட மெல்லிய குரலை நம்மளோட பரபரப்பான வாழ்க்கையில புறக்கணிச்சிடுறோம். சரி, இப்ப இந்த ஊமையோட அடுத்த உச்சக்கட்ட பகுதிக்கு நாம வந்துட்டோம். நிலக்கிழார் என்ன செய்யறாரு? என் மகனையாவது மதிப்பாங்க அப்படின்னு நினைச்சு கடைசியா தான் சொந்த மகனையே அனுப்புறாரு. இது ஒரு தர்க்க ரீதியான முடிவா தோன்றலாம், ஆனா ஆபத்து நிறைந்ததும் கூட. அந்த தொழிலாளர்கள் மகனை பார்த்த உடனே தங்களுக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கறது தான் இங்க அதிர்ச்சியின் உச்சமே.
இவன்தான் சொத்துக்குரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நல்ல விஷயத்த பார்த்து திருந்தணும்னு நினைக்காம அதை எப்படி அழிக்கலான்னு அவங்க மனம் திட்டமிடுது. உடனே அவரை பிடிச்சு திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போடுறாங்க. எனக்கு ஒரு சந்தேகம் வருது, அவங்க அந்த மகனை அடையாளம் தெரியாம கொல்லல, நல்லா தெரிந்தே திட்டமிட்டு தான் கொலை செய்றாங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி. இது கவனக்குறைவால நடந்த விபத்து கிடையாது. இது ஒரு திட்டமிட்ட சதி. இது இயேசு கிறிஸ்துவோட சிலுவைச் சாவின் நேரடி முன்னறிவிப்பு. ஊமையோட தொடக்கத்துல பார்த்தபடி கடவுள் தன் ஒரே மகனா அன்போட அனுப்புறாரு. ஆனா மனிதர்களோ பேராசைனால அவரை புறக்கணிக்கிறாங்க. சொத்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணம் மனித அகந்தையோட உச்சத்தை காட்டுது. அது வெறும் பணத்தாசை கிடையாது இல்லையா? கரெக்ட். இது வெறுமனே பணத்தாசை இல்ல, இது அதிகாரத்தின் மீதான ஆசை. கடவுளோட அதிகாரத்தை மனிதன் அபகரிக்க நினைக்கிற அந்த அகந்தை. தான் ஒரு பொறுப்பாளர் அப்படிங்கறத மறந்துட்டு, நான் தான் ராஜா, நான் தான் உரிமையாளர், என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு மனிதன் நினைக்கும் போதுதான் அவன் கடவுளையே சிலுவையில் அறிய துணியறான். இயேசு எருசலேம் நகரத்திற்கு வெளியே தள்ளப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டத இந்த நிகழ்வு மிக துல்லியமா கண்முன் நிறுத்துது. ஆனா மனிதர்கள் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? சுதந்திரமா முடிவெடுக்கிறது மனித இயல்பு இல்லையா? தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல தாங்களே தலைவரா இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு வகையில மனிதனோட இயல்பான விருப்பம்தானே. இது எப்படி இவ்ளோ பெரிய வீழ்ச்சியா மாறுது? நல்ல கேள்வி. சுதந்திரம் அப்படிங்கிறது கடவுள் நமக்கு கொடுத்த மிகச்சிறந்த கொடைதான். ஆனா அந்த சுதந்திரத்தை நாம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறதுல தான் சிக்கலே இருக்கு. சுதந்திரம்ங்கிறது நன்மையை செய்யறதுக்கான வாய்ப்பு. ஆனா அத உரிமையாளரான கடவுளையே வெளியே தள்ளிட்டு சிம்மாசனத்தை அபகரிக்கிற ஆயுதமா மாத்துறது தான் பாவம். புரியுது. தோட்டத்தோட உரிமையாளர் நமக்கு தேவையான சுதந்திரத்தை கொடுத்திருக்காரு. ஆனா அந்த தோட்டமே தன்னுடையது அப்படின்னு சொந்தம் கொண்டாடுறது திருட்டுத்தனம் அல்லவா? இதுதான் தொடக்க நூல்ல ஆதாமேவால் செஞ்சாங்க. கடவுளோட இடத்தை தாங்க பிடிக்க நினைச்சாங்க. அதே மனநிலை தான் இந்த தொழிலாளர்களிடமும் வெளிப்படுது. இதை இன்றைய நம்மளோட வாழ்க்கைக்கு பொருத்தி பார்த்தா ரொம்பவே அச்சமா இருக்கு. பல நேரங்கள்ல நீங்களும் நானும் கூட நம்மளோட சுயநலத்துக்காகவும் அதிகாரத்துக்காகவும் கடவுளை நம்மளோட வாழ்க்கையை விட்டு வெளியே தள்ளிவிட்டு நாமே எல்லாத்துக்கும் உரிமையாளர் அப்படின்னு வாழ நினைக்கிறோம். ஆமா, இது நம்ம அன்றாட வாழ்க்கையில ரொம்ப சகஜமா நடக்கிறது தான். வேலை செய்யற இடத்துல ஒரு பெரிய வெற்றி கிடைச்சா எல்லாம் என் திறமை, என் கடின உழைப்பு அப்படின்னு மார்த்தட்டிக்கிறோம். குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கடவுள் ஏன் இப்படி செஞ்சாரு அப்படின்னு அவரை குற்றம் சாட்டுறோம். நம்மளோட அகந்தை இயேசுவன் நம்ம இதயம் எனும் திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி விடுகிறது. இதுவே இன்றைய நவீன மனித குலத்தோட மிகப்பெரிய சவால்னு தோணுது. நிச்சயமா இது ஒரு வகையான ஆன்மீக குருட்டுத்தனம். வீட்டோட உண்மையான உரிமையாளரை வெளியே தள்ளிட்டு அந்த வீட்டுக்குள்ள நாம நிம்மதியா வாழலாம் நினைக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். சரி, இதனுடைய விளைவு என்னவா இருக்கும் அப்படின்னு இயேசு அங்கிருந்த தலைமை குருக்களிடமும் பரிசேயர்களிடமும் ஒரு கேள்வியாக கேட்கிறாரு. திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அந்த தொழிலாளர்களை என்ன செய்வார் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதுக்கு அவங்க கொடுக்கற பதில பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. அவங்க தாங்களாவே தங்களுக்கே தீர்ப்பளித்துக்கிறாங்க. அக்கொடியோரே ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார், உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்டத் தொழிலாளர்களிடம் திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் அப்படின்னு மிகச் சரியா பதில் சொல்றாங்க. அவங்க அந்த நிமிஷம் வரை தங்களை பற்றித்தான் தாங்களே தீர்ப்பு சொல்றோம் அப்படிங்கறத உணரவே இல்லை. அதுதான் அந்த உரையாடலோட முரண்பாடு. அதன் பிறகு இயேசு ஒரு மிக முக்கியமான திருவிவிலிய வாசகத்தை மேற்கோள் காட்டுறாரு. திருப்பாடல்கள் நூலிலிருந்து, கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று, ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது நியப்பாயிற்று அப்படின்னு சொல்றாரு. மூளைக்கல்ங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா கட்டடத்துக்கு? ஆமா, பழங்கால கட்டடக்கலையில மூளைக்கல் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒண்ணு. 2 சுவர்களை இணைக்கிற முழு கட்டடத்தோட எடையையும் தாங்குற அஸ்திவாரக்கல் அதுதான். இயேசுவே அந்த மூளைக்கல். தலைமை குருக்களும் பரிசேயர்களும் அவரை ஒரு சாதாரண கல்லா, பயனற்றதா நினைச்சு புறக்கணிச்சாங்க. ஆனா கடவுள அவரையே திருச்சபையின் முழு மனித குலத்தோட மீட்பின் மூளைக்கல்ல மாத்துனாரு. இது கேக்குறதுக்கே ரொம்ப சிலிர்ப்பா இருக்கு. உலகத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒண்ணு எப்படி ஒட்டுமொத்த கட்டடத்திற்கும் அஸ்திவாரமா மாறுது பாருங்க. அது மட்டும் இல்லாம உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும், அவ்வாட்சிக்கு ஏற்ற நற்பலன் தரும் ஒரு மக்களிடம் அது கொடுக்கப்படும் அப்படின்னு இயேசு ரொம்ப தெளிவான ஒரு எச்சரிக்கையை பதிவு செய்யறாரு. கடவுள் கொடுத்த பொறுப்பை சரியா செய்யலன்னா அந்த பொறுப்பு பலன் தரும் வேறு நபர்களுக்கு கொடுக்கப்படும். இது தனிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு சமூகத்துக்கும் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய எச்சரிக்கையாகவே நான் பாக்குறேன். அதை கேட்டவுடனே
தலைமை குருக்களுக்கும் பரிசேயர்களுக்கும் விஷயம் ஆழமா புரிஞ்சிருச்சு. இயேசு தங்களை குறித்து தான் இந்த ஓமைய சொல்றாரு அப்படிங்கறத அவங்க முழுமையா உணர்ந்துகிட்டாங்க. ஆனா அவங்க மனம் திரும்பினாங்களா? இல்ல. தங்கள் தவற்றை உணர்ந்தும் திருந்துவதற்கு பதிலா அவரை பிடிச்சு கைது செய்யவே வழி தேடினாங்க. ஆனா மக்கள் அவரை ஒரு இறைவாக்கிலர் அப்படின்னு கருதியதால அந்த மக்களுக்கு அஞ்சுனாங்க அப்படின்னு வாசகம் முடியுது. அதாவது கடவுளுக்கு பயப்படுறதை விட மனிதர்களுக்கும் உலகத்தோட பார்வைக்கும் அவங்க அதிகம் பயந்தாங்க. எக்ஸாக்ட்லி. இது மனித இயல்போட இன்னொரு பரிதாபகரமான பக்குவம். உண்மைய உணர்ந்தும் அதை ஏற்கிற மனப்பக்குவம் அவங்களுக்கு இல்ல அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய சோகம். தங்களுடைய அதிகாரமும் சமுதாயத்தில் இருக்கிற பதவியும் எங்கே போய்விடுமோ அப்படிங்கிற அந்த பயம் அவங்கள உண்மையை எதிர்க்க வச்சிருச்சு. இது நமக்கும் ஒரு பெரிய பாடம். நம்மளோட வாழ்க்கையில கடவுள் ஒரு உண்மையை நமக்கு உணர்த்தும் போது உலகத்துக்கு பயந்து அதை நாம மூடி மறைக்கிறோமா அல்லது தைரியமா ஏத்துக்கிறோமா? உண்மைதான். இந்த இடத்துல நாம இன்னொன்னையும் கவனிக்கணும். விளைவு அல்லது பலன். திராட்சை தோட்டத்தோட உரிமையாளர் பலனை எதிர்பார்த்து தான் வேலையாட்களை நியமிக்கிறாரு. கடவுள் நம்ம ஒவ்வொருவர் மீதும் அன்பு கூர்ந்து நிலைவாழ்வு கொடுக்க தன் மகனை அனுப்புனாரு. ஆனா அதுக்கு பதிலா நாம என்ன பலனை கொடுக்கறோம்? நாம பலன் கொடுக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம். அன்பு, இரக்கம், மன்னிப்பு, நீதி அப்படிங்கிற நற்பலன்களை தர்றோமா அல்லது சுயநலம், கோபம், பொறாமை அப்படிங்கிற கசப்பான பழங்களை தர்றோமா? இத நாம கொஞ்சம் ஆழமா பிரிச்சு பாப்போம். நாம பலன் தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்ளோ பெரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அந்த பிழிவாய், அந்த காவல் மாடம் எல்லாமே நாம சிறந்த பலனை தரணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதத்தான் யோவான் 3:16 வலியுறுத்துது. அவர் தன் மகனை அழிக்கும் அளவுக்கு அன்பு கூர்ந்தார். அந்த அன்புக்கான பலன் நாம அவர் மீது நம்பிக்கை கொள்றது. அந்த நம்பிக்கைங்கிறது வெறுமனே உதட்டளவுல சொல்ற வார்த்தையா இல்லாம நம்மளோட வாழ்வின் ஒவ்வொரு செயலிலும் வெளிப்படணும். அதத்தான் கடவுள் நம்ம கிட்ட இருந்து பலனா எதிர்பார்க்கறாரு. 100க்கு 100 உண்மை. பொறுமையின் எல்லை அப்படிங்கிறது கடவுளோட அன்பை குறிக்குது. ஆனா நீதியின் எல்லை அப்படிங்கிறது அவர் உரிமையாளர் அப்படிங்கிறது நமக்கு நினைவூட்டுது. நாம நம்மளோட சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட முடிவை தீர்மானிக்குது. மூளைக்கல்லின் மேல் விழுபவர் நொறுங்கிப் போவார், அந்த கல் யார் மேல் விழுமோ அவரை அதை நசுக்கி போடும் அப்படிங்கிற ஒரு வசனமும் இதே அதிகாரத்துல வருது. ஓ, அதோட அர்த்தம் என்ன? அதாவது இயேசுவை நாம அஸ்திவாரமா ஏத்துக்கிட்டா நம்ம வாழ்வு கட்டி எழுப்பப்படும். அவரை புறக்கணிச்சுட்டு வேற எதன் மீதாவது நம்ம வாழ்க்கையை கட்ட நினைச்சா அதுவே நம்ம வீழ்ச்சிக்கு காரணமாயிடும். இயேசுவை மையமா வச்சு நம்மளோட வாழ்க்கைய கட்டி எழுப்பும்போது அது எவ்ளோ பெரிய புயல் வந்தாலும் எவ்ளோ பெரிய சவால்கள் வந்தாலும் நிலைத்து நிற்கும். ஆனா அவரை புறக்கணிச்சுட்டு நம்மளோட சொந்த அகந்தையில, நம்மளோட சொந்த அறிவுல ஒரு கட்டடத்தை கட்ட நினைச்சா அது ஒரு கட்டத்துல கண்டிப்பா இடிந்து விழும். இத நீங்க உங்களுடைய அன்றாட வேலைகள்ல, குடும்ப உறவுகள்ல ரொம்ப தெளிவாவே பார்க்க முடியும். கடவுளுக்கு முதலிடம் கொடுக்காத எந்த ஒரு முயற்சியும் நிரந்தரமான பலனை தராது. ஆனா மனித மனம் ஏன் எப்பொழுதும் நான், எனது அப்படின்னே சிந்திக்குது. இதுல இருந்து வெளிவரது அவ்வளோ கடினமா? மனித மன அணியப்பனுமே தமைத்தான ஒரு தனிப்பட்ட சாம்ராஜ்யத்தை உருவாக்க துடிக்குது. நான் சாதிச்சேன், இது என்னோட திராட்சை தோட்டம் அப்படின்னு சொல்லவே அது விரும்புது. நம்மளை சுற்றியுள்ள சமூகமும் இதைத்தான் ஊக்குவிக்குது. ஆனா ஆன்மீக முதிர்ச்சி அப்படிங்கிறது நான் வெறும் ஒரு பொறுப்பாளர் மட்டுமே, உரிமையாளர் கடவுள் அப்படின்னு மனப்பூர்வமா ஏத்துக்கிறதுல தான் இருக்கு. இந்த மனமாற்றம் தான் தவக்காலத்தோட உண்மையான நோக்கமே. நம்மளோட அகந்தையை சிலுவையில் அறந்துவிட்டு இயேசுவை நம்ம வாழ்வின் சிம்மாசனத்துல அமர வைக்கிறது தான் உண்மையான வெற்றி. நீங்க சொல்றத கேட்கும்போது ஒரு புதிய கோணம் புரியுது. நான் ஒரு பொறுப்பாளர் மட்டுமே அப்படிங்கிற அந்த ஆழமான எண்ணம் வந்துட்டா நம்ம வாழ்க்கையில பாதி பிரச்சனைகள் காணாம போயிடும். தோல்வி வரும்போது அதீத கவலை வராது, வெற்றி வரும்போது தலக்கணம் வராது. ஏன்னா எல்லாமே அவருடையது, அவர் பார்த்துப்பார் அப்படிங்கிற அந்த ஆழமான நம்பிக்கை வந்துடும். யோவான் 3:16 சொல்ற அந்த நிலைவாழ்வு அப்படிங்கிறது கூட ஏதோ மரணத்திற்கு பிறகு கிடைக்கிற வாழ்க்கை மட்டும் கிடையாது. அது இங்கேயே இந்த பூமியிலேயே கடவுளோடு இணைந்து வாழ்ற ஒரு அமைதியான நிறைவான வாழ்க்கை. மிகச்சரியான புரிதல். நிலைவாழ்வு அப்படிங்கிறது கடவுளோட இப்போதே தொடங்குற ஒரு உறவு. அந்த உறவு சரியா இருந்தா திராட்சை தோட்டத்துல நாம பலன் தர்றதும் எளிதாகிடும். அவர் நம்ம கிட்ட கேட்கறது நாம உருவாக்குற லாபத்தை அல்ல, மாறாக நம்மளோட கீழ்ப்படிதலையும் அன்பையும் தான். அந்த அன்பை நாம மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் போது திராட்சை தோட்டம் செழிப்படையுது. கண்டிப்பா. இந்த தவக்காலத்துல நம்மளோட திராட்சை தோட்டத்தை எப்படி பராமரிக்கிறோம் அப்படிங்கறத சிந்திச்சு பார்க்கறது ரொம்பவே அவசியமானது. ஆமா, உங்கள் வாழ்க்கையெனும் திராட்சை தோட்டத்தில் நீங்கள் என்ன பலனை தருகிறீர்கள்?
கடவுள் தன் மகனை உங்கள் இதயத்தின் கதவண்டை அனுப்பும்போது அவரை உரிமையாளராக ஏற்றுக்கொள்கிறீர்களா அல்லது உங்களின் ஈகோவுக்காக அவரை வெளியே தள்ளுகிறீர்களா? சிந்தித்து பாருங்கள். இந்த இடத்துல நம்ம திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2020 அக்டோபர் 4 அன்று சொன்ன ஒரு மிக முக்கியமான சிந்தனையை கொண்டு வரணும். திருத்தந்தை என்ன சொன்னாரு? இந்த நற்செய்தியை பற்றி பேசும்போது அவர் சொல்றாரு, இந்த எச்சரிக்கை அன்று இயேசுவை நிராகரித்தவர்களுக்கு மட்டும் உரியது என்று நாம் நினைக்க கூடாது. இது எல்லா காலங்களுக்கும், குறிப்பா இன்றைய நம் காலத்திற்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இன்று நமக்கும் அது பொருந்துன்னு சொல்றாரா? எப்படி? திருச்சபையிலோ அல்லது சமுதாயத்திலோ அதிகாரம் கொண்ட எவரும் கடவுளின் விருப்பத்திற்கு செயல்படுவதற்கு பதிலா தங்கள் சொந்த நலன்களுக்காக செயல்பட தூண்டப்படலாம் என்று திருத்தந்தை எச்சரிக்கிறாரு. நாம் எல்லோருமே ஏதோ ஒரு பொறுப்புல இருக்கோம். அது ஒரு குடும்பத்தின் தலைவரா இருக்கலாம், ஒரு அலுவலகத்தின் மேலாளரா இருக்கலாம், அல்லது ஒரு ஆன்மீக வழிகாட்டியா கூட இருக்கலாம். ஆமா, அந்த அதிகாரம் நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டது? சேவை செய்வதற்காக. ஆனா நாமும் அந்த அதிகாரத்தை வச்சு மற்றவர்களை சுரண்டுறோம், நம்ம பெரிய ஆட்களாக காட்டிக்கிறோம். இந்த திராட்சை தோட்டம் ஆண்டவருக்குரியது, நமக்கு அல்ல என்பதை திருத்தந்தை ரொம்ப ஆழமாக பதிவு செய்றாரு. ரொம்ப வலிமையான வார்த்தைகள் இல்லையா? ஆமா, நமக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம், திறமை, அதிகாரம் எல்லாமே குத்தகைக்கு விடப்பட்ட ஒரு தோட்டம்தான். நாம் அதை மறந்துட்டு நாமே உரிமையாளர் போல ஆட்டம் போடும்போதுதான் அந்த உவமையில வரும் தொழிலாளர்கள் போல் ஆகிவிடுகிறோம். இதை நம்ம எப்படி யோசேப்போடும் இயேசுவோடும் இணைத்து பார்க்கறது? பழைய ஏற்பாட்டுல தன் சொந்த சகோதரர்களாலேயே நிராகரிக்கப்பட்டு குழியில தள்ளப்பட்டு அடிமையாக விற்கப்பட்ட அந்த யோசேப்பு என்ற கல் எப்படி பின்னாளில் அதே சகோதரர்களுக்கு உணவளித்து அவங்கள பஞ்சத்திலிருந்து காப்பாற்றும் ஒரு மாபெரும் மூளைக்கல்லாக மாறினானோ, அதே போல புதிய ஏற்பாட்டுல அதிகார வர்க்கத்தினரால் நிராகரிக்கப்பட்டு திராட்சை தோட்டத்திற்கு வெளியே, அதாவது எருசலேம் நகருக்கு வெளியே சிலுவையில் அறையப்பட்ட கடவுளின் ஒரே மகன் இயேசு கிறிஸ்து இந்த ஒட்டுமொத்த உலகிற்கே நிலைவாழ்வு தரும் மூளைக்கல்லாக மாறினார். எவ்வளவு அருமையான ஒப்பீடு! மனிதர்களோட நிராகரிப்பை கடவுள் எப்படி ஒட்டுமொத்த மனித குலத்தின் மீட்பாக மாற்றாரு அப்படிங்கறத இங்க நாம காணும் மாபெரும் அற்புதம். யோவான் நற்செய்தி 3:16 நாம வாசிக்கிற மாதிரி, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். யோசேப்போட தந்தை தன் மகனை நேசித்தாரு, ஆனா மனிதர்களோட பொறாமை அவனை பிரித்தது. ஆனா கடவுள் தான் அளவற்ற அன்பு வைத்திருக்கும் தன் ஒரே மகனை இந்த உலகத்தின் பாவங்களுக்காக, நம் ஒவ்வொருவரின் நிலைவாழ்வுக்காக மனமுவந்து அளித்தாரு. நேயர்களே, இப்போ இதை பார்த்து கொண்டிருக்கும் உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். உங்கள் அன்றாட வாழ்வில், உங்கள் குடும்பத்தில், நீங்கள் வேலை செய்யும் இடத்தில், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்? நல்ல பலன் தரும் திராட்சை தோட்ட பணியாளர்களாக இருக்கிறீர்களா, அல்லது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி மற்றவர்களை ஒடுக்கி கடவுளின் வார்த்தையை நிராகரிக்கிறீர்களா? இது நாம ஒவ்வொருவரும் நம்மையே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஆழமான கேள்வி. நம்மை சுற்றி இருப்பவர்களை பார்த்து நாம் பொறாமைப்படுகிறோமா? அவங்க வளரும்போது யோசேப்பின் சகோதரர்கள் போல் அவங்கள கீழே தள்ள நினைக்கிறோமா? நாம் நிராகரிக்கும் நபர்கள்தான், நம்மை எரிச்சல் அடைய செய்யும் நபர்கள்தான் கடவுளின் பார்வையில மிக முக்கியமான மூளைக்கல்லாக மாறக்கூடும் என்பதை நாம மறந்துவிடக்கூடாது. உண்மையான அதிகாரம் என்பது மற்றவர்களை அடக்கி ஆள்வது அல்ல, அது மற்றவர்களுக்கு சேவை செய்வது என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு ஆணித்தரமா உணர்த்துது. நாம் யாருமே இங்கே நிரந்தர உரிமையாளர்கள் அல்ல, எல்லாமே குத்தகைதான். நாம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஆனா முடிப்பதற்கு முன் ஒரு புதிய, உங்களை ஆழமாக சிந்திக்க வைக்கும் ஒரு கருத்தை உங்கள் முன் வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. யோசேப்போட அண்ணன்கள் அவனை குழியில தள்ளுனாங்க, அடிமையாக வித்தாங்க. எதற்காக? அவனுடைய கனவுகள் அழிந்து போக வேண்டும் அப்படிங்கறதுக்காக. ஆமா, அதுக்காக தானே செஞ்சாங்க. ஆனா கொஞ்சம் நிதானமா யோசித்து பாருங்க. அவங்க யோசேப்ப எகிப்துக்கு விற்காம இருந்திருந்தா அவன் எப்படி எகிப்தின் அரசனாக ஆகியிருப்பான்? அவன் அரசனாக ஆகாம இருந்திருந்தா எப்படி அவனுடைய அண்ணன்கள் அவனுக்கு முன் மண்டியிட்டு வணங்கி இருப்பாங்க? நீங்க சொல்ல வர்றது புரியுது. அவங்க எதை செய்து அவனுடைய கனவை அழிக்க நினைச்சாங்களோ அந்த செயலே அவனுடைய கனவை நனவாக்குவதற்கான ஒரு பாதையா, ஒரு கருவியா மாறி இருக்கு. மிகச் சரியாக. இதுதான் நான் உங்களுக்கு வைக்கும் சிந்தனை.
இன்று உங்கள் வாழ்வில் உங்கள் சொந்த உறவுகளோ அல்லது நீங்கள் நம்பியவர்களோ உங்களை வஞ்சித்து உங்கள் கனவுகளை அழிப்பதற்காக உங்களை ஒரு குழியில் தள்ளிக்கிட்டு இருக்கலாம். உங்களை ஒடுக்குவதற்காக அவங்க பல சதிகளை செய்யலாம். ஆனா சோர்ந்து போகாதீங்க. உங்களை அழிக்க யாராவது ஒரு குழிய வெட்டினா, உங்களை கீழே தள்ள ஒரு சதி நடந்தா, ஒருவேளை அந்த சதிதான், அந்த பள்ளம்தான் உங்களை கடவுளின் சிம்மாசனத்தில் ஏற்றப் போகும் முதல் படியா இருக்கலாம். எந்த சக்கரம் உங்களை நசுக்க நினைக்குதோ அதே சக்கரத்தை கடவுள் உங்களை உயர்த்தும் வாகனமாக மாற்றுவாரு. நீங்கள் கட்டும் வாழ்க்கை என்ற கட்டிடத்தில் இயேசு கிறிஸ்துவை மட்டும் மூளைக்கல்லாக வைத்துக் கொள்ளுங்கள். மிகவும் ஆழமான, அதே சமயம் பெருநம்பிக்கையை தரும் ஒரு முத்தாய்ப்பான சிந்தனை. கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் இந்த வாழ்க்கையை, திராட்சை தோட்டத்தை அன்பால், சேவையால் நிரப்புவோம். மற்றவர்களை அழிப்பதில் அல்ல, அரவணைப்பதில்தான் உண்மையான அதிகாரம் இருக்கு. கண்டிப்பா. இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சிந்திப்போம். இந்த நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. மீண்டும் நாளை சிந்திப்போம். இந்த நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். நாட்டில் அவர் பஞ்சம் வரும்படி செய்தார். உணவேனும் ஒன்று கோலை முறித்து விட்டார். அவர்களுக்கும் ஒருவரை அனுப்பி வைத்தார். யோசேப்பு என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர்தம் கால்களுக்கு விலங்கிட்டு அவரை துன்புறுத்தின. அவர்தம் கழுத்தில் இரும்பு பட்டையை மாட்டன. காலம் வந்தது, உரைத்தது நிறைவேறிற்று. ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவரென மெய்ப்பித்தது. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். மன்னரால் அனுப்பி அவரை விடுதலை செய்தார். மக்களினங்களின் தலைவர் அவருக்கு விடுதலை அளித்தார்.
அவரவரை தம் அரண்மனைக்கு தலைவராக்கினார். தம் உடைமைகளுக்கெல்லாம் பொறுப்பாளராக ஏற்படுத்தினார். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்கள்